வானகம் பசங்களா, இந்த வீடியோல ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1169ஓட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி போன சாப்டர் யாரா பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அப்பதான் இந்த வீடியோ கரெக்டாகவும் கண்டினியூஸாகவும் வந்து புரியும். வேற அது மட்டும் இல்லாத இல்லாமல் நிறைய சாப்டர் ரிவ்யூ நான் போட்டுக்கிறேன். அதன் பிளேலிஸ்ட் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ முடியும் அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுவோமா? சாப்டரோட ஃப்ரண்ட் பேஜ்ல ஒரு கவர் ஆர்ட் வந்து ஓடா கொடுத்துருக்காருங்க. ஆக்சுவலா அதை ஜூம் பண்ணி பார்க்காம டக்குன்னு பார்த்தோன்னே நான் என்ன நினைச்சேன்னா ஸ்டார்ஸோட தான் கொடுத்துருக்காரு போலன்னு சொல்லி நினைச்சேன். ஆனா ஜூம் பண்ணி பார்த்தா அது வந்து ஸ்டார்ஸே இல்லை. அதுல அது வந்து பாத்தீங்கன்னா ராக்ஸ் பரேட்டோட கவர் ஆர்ட். ஸோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோட் சூட்லாம் போட்டு பார்க்கறதே சூப்பரா இருந்தாங்க. நம்ம ராக்ஸ்ல இருந்து ஒயிட் பேடு அவர் மத்தவன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்து சூப்பரா இருந்தாங்க. இதான் வந்து பாத்தீங்கன்னா கவர் ஆர்ட்ல வந்து இருக்கிறது. இப்போ நம்ம மெயின் கதைக்கு போயிடலாம். மெயின் கதை எங்க நடக்குதுன்னா 14 வருஷத்துக்கு முன்னாடி கபானோட வீட்டுக்கு வந்து போறாங்க. அங்க நம்ம ஷாங் சொன்னோம்னா கபான குளிச்சிருந்தாங்கல்ல, முன்னாடி பார்த்துருப்பீங்க ஏதோ ஒரு சாப்டர்ல. இப்போ அது வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஷன் மாதிரி. ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கபான் வந்து ஒரு விஷயத்த ஷாங்ஸ் கிட்ட வந்து சொல்றாரு. ஸோ ஷாங்ஸ் அதை கேட்டவொடனே என்னது கேப்டன் ராஜருக்கு ஒரு பையகரான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். அதுக்கடுத்து கபான் வந்து ஆமா கார்பனானும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே மீட் பண்ணோம், அதாவது எதிர்ச்சியா சந்திச்சுக்கிறாங்க போல இருக்குது. அப்ப கார்ப் வந்து ஏஸ் பிறந்த விஷயத்த நம்ம கபான் கிட்ட சொல்லியிருக்காரு. சோ அதை வந்து கேட்டோடனே கபானுக்கு சந்தோஷமாயிட்டு இருக்குது. அதான் வந்து பாத்தீங்கன்னா ஷாங்சன் கிட்ட அவர் வந்து சொல்றாரு. அதை கேட்டோடனே ஷாங்சனை சொல்ற வார்த்தையை கேட்ட எனக்கு ஒரு மாதிரி இதாயிடுச்சுங்க. ஏன்னா ஷாங்சன் அந்த மாதிரி கபான் சொன்னதை கேட்டுட்டு அப்படியா அப்ப எனக்கு வந்து ஒரு சின்ன தம்பி இருக்கிறான் போலதுன்னு சொல்லிட்டு ஷாங் சொல்றாங்க. அதை கேட்டோடனே அடப்பாவே அந்த மாதிரி நீ ஏச பார்த்தேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சென்டிமெண்டாவும் ஃபீல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா ஷாங்கு சிரிச்சிக்கின்னு அப்ப எனக்கு ஒரு தம்பி பிறந்துட்டானான்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். அது ஒரு மாதிரி அதை எப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு தெரியல, உண்மையை நல்லா இருந்துச்சு. சோ இந்த மாதிரி ஷாங் சொன்ன கபான் வந்து ஆமா உன்னையும் பகையை நான் எங்களோட பசங்க மாதிரி தான் பாத்துக்கணும், அதனால உனக்கு ஒரு தம்பி தான் பிறந்துட்டான்னு சொல்லிட்டு கபான் வந்து சொல்றான். அதுக்கடுத்து ஷாங்சன் வந்து என்ன சொல்றாருன்னா அப்ப கேப்டன் ராஜரோட பிளட் அவனுக்குள்ள போறதுனால மேபி இந்த எராவோட பைரட் கிங் அவன் ஆகலான்னு சொல்லிட்டு ஷாங்சனை சொல்றாரு. அப்ப கபான் சிரிச்சுட்டு அது வம்சா வழியா வர டைட்டில் கிடையாதுன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியலடான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு அடுத்து எவன் மேலே நம்ம இந்த மாதிரி ஹையான எக்ஸ்பெக்டேஷன் வச்சோம் அப்படின்னா அவனுக்கு டாப்புக்கு போய் ரீச் ஆக மாட்டானுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்ப ஷாங்சன் அப்படியான்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கறாரு. அதுக்கடுத்து கபான் வந்து என்ன சொல்றாருன்னா யாருக்கு தெரியும் மேபி அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேசுறாங்க. இப்ப சீன் வந்து உயிஸ்ட் கேஸ்டலுக்கு வந்து போகுது. நம்ம லோக்கி அதுக்கடுத்து ஜெரல்லாம் வந்து சேர்ந்துடுறாங்க. நம்ம ஹேரல்ட் வர சொல்லியிருப்போம்ல, அவங்க கேஸ்டலுக்கு வந்துடுறாங்க. இதுக்கடுத்து அவங்க கேஸ்டல் உள்ள வந்து போவாங்க. இப்ப சீன் அதுக்குள்ள எங்க போனா கேஸ்டல் உள்ள வந்து போகுது, நம்ம ஹேரல்ட் கிட்ட வந்து போகுது. சோ சீன் அங்க வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னா போன சாப்டர்ல ஹேரல்ட் சொல்லியிருப்பான் அந்த காவலாளி கிட்ட எல்லாம் எனக்கு கட்டி போடுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து ஒருத்தன் முயற்சி பண்ணிருப்பான். அவனை வந்து பாத்தீங்கன்னா ஹேரல்ட் வெட்டிட்டு இருப்பான். சோ வந்து கீழே செத்து கிடக்குறான். எல்லாம் வந்து என்ன பண்ணிருக்கிறீங்க மேஜஸ்டின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. எதுக்கு அப்படி பண்ணீங்க, நீங்க சொன்னது கேட்டு தானே வந்து உங்களுக்கு கட்டி போட வந்தான்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுக்கிறாங்க. ஹேரல்டுக்கு ஒண்ணுமே புரியல. சோ மனசுக்குள்ளே வந்து நினைக்கிறான் எதுக்காக இப்ப நான் வந்து இந்த சோல்ஜரை வெட்டினேன், என் பாடி என்னோட கண்ட்ரோல்லே இல்ல, அது தானே மூவ் ஆயின்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப நான் அந்த ஆர்டரை வந்து ஃபாலோ பண்ணினுக்கிறேன்னா அது என்னால டிஸ்ஓபே பண்ண முடியாதா, அதனோட எண்ணங்கள் கூட வந்து மிஸ் பண்ணுது, என்னோட எண்ணங்களே வந்து குழப்பி விட்டுன்னு இருக்குது, இது தொடர்ந்து போயினே இருக்குமா, நான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹேரல்ட் வந்து யோசிச்சுனேங்கிறான். அண்ட் அதே மாதிரி நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த ஒட்டுமொத்த நாடுமே பாதிக்கப்படும், என்னோட கடந்த 144 வருஷம் வாழ்க்கை வந்து வேஸ்ட் ஆயிடக்கூடாது, நான் வந்து இப்ப சாவணும், அதனால என்ன வந்து கொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த காட்ஸ் கிட்ட வந்து சொல்றான். யாருக்குமே ஒண்ணுமே புரியல. அதுக்கடுத்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னா நான் ஃபுல்லா என்னோட கண்ட்ரோல் இழக்கிறதுக்குள்ள என்ன வந்து கொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஹேரல்ட் வந்து சொல்றாரு. எல்லாம் வந்து என்ன சொல்றீங்க மேஜஸ்டின்னு சொல்லிட்டு கத்தினுக்கிறாங்க. அந்த டைம்ல நம்ம லோக்கியும் ஜெரலும் கதவை திறந்துன்னு வராங்க. வந்துட்டு பார்த்தா ஒரு காட்சியை பாக்குறாங்க. அது என்ன காட்சின்னா எல்லா சோல்ஜர்ஸும் அவங்களோட கத்தி அப்புறமா அந்த ஸ்பியர்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து ஹேரல்ட் வந்து குத்தினுக்கிறாங்க. லோக்கி பார்த்து என்னடா பண்றீங்கன்னு சொல்லிட்டு கத்துறான். ஆனா அந்த மாதிரி குத்தியுமே ஹேரல்டுக்கு ஒண்ணுமே ஆகல, அவனுமே இம்மோர்டலா தான் ஆயிட்டு இருக்கிறான். எங்கெல்லாம் குத்துனாங்களோ அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி ரீஜெனரேட் வந்து ஆரம்பிக்குது. அப்ப ஹேரல்ட் வந்து என்ன உண்மையே சாக முடியாதா, இதை வந்து என்னதான் நான் பண்றது, எப்படிதான் நான் வந்து என்ன தடுத்து நிறுத்துறது, இங்க இருக்கிற எல்லாம் தப்பிச்சு போயிடுங்க, நான் வந்து உங்களை அட்டாக் பண்ண போறேன் போல இருக்குது, இப்ப நான் எப்படிதான் சாவறது, எனக்கு யாராவது உதவி பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஹேரல்ட் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் அவனை குத்துனாங்களோ அவனை திருப்பி அட்டாக் பண்றான். இது நம்ம லோக்கியம் ஜெரலும் ஷாக்ல வந்து பாத்துக்கிறாங்க. சோ இதுக்கடுத்து சீன் திருப்பி நம்ம ஷாங்சன் கிட்டையும் அதுக்கடுத்து கபான் கிட்டையும் போகுது. அப்ப ஷாங்சன் விஷயத்த வந்து கபான் கிட்ட சொல்றாரு. ஹேரல்டும் நானும் ஹோலி லேண்ட்லயே இருக்கிற ஷாலோவான பேக்ட் வந்து சைன் பண்ணிருக்கிறோம். அது எதுக்காக பண்ணோம்னா கிரேட் ஒன் வந்து சர்வ் பண்றதுக்காக எங்களை பண்ண வச்சாங்க, நானும் வந்து பண்ணிருக்கிறோம். அண்ட் அதுக்கடுத்து பாருங்க டேட்டு வந்து காட்டுறாரு கையில இருக்கிறது. அதாவது இந்த டைம்ல வந்து நம்ம ஷாங்சனோட லெஃப்ட் ஹேண்ட் வந்து பாத்துக்கலாம். ஏன்னா இது எப்பயோ பார்த்தோம், அதாவது ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பாத்துருப்போம், இல்ல எபிசோட்ல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பாத்துருப்போம் லெஃப்ட் கையை. அதோட பாத்தீங்கன்னா இப்பதான் காட்டுறாங்க. ஏன்னா அண்ணனுக்கு வந்து கையில் இல்ல, சோ இப்பதான் வந்து காட்டுறாங்க. பாக்குறாங்க, நல்லா பாத்துக்கோங்க அந்த கையை. சோ அதுல வந்து டேட்டு இருக்குது. அப்ப ஷாங்சனை வந்து இதுதான் ஷாலோ சி கவர்னன்ட், இதுதான் வந்து ஒரு கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டு காட்டுறாரு.
அதுக்கடுத்து இந்த கான்ட்ராக்ட் போட்டாலுமே நாங்க குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள இருந்தோம் அப்படின்னா நாங்க அவங்க சொல்றதை கேட்டுதான் ஆகணும். அதுல வந்து ஆர்டர் நாங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்சல்யூட் தான் அந்த ஆர்டர் நம்ம சொல்லிட்டு சொல்றாரு. சோ நாங்க ஃப்ரீயா பேசணும் அப்படின்னா ஹோலி லைன்ல தள்ளி வந்துட்டு தான் பேசணும். அப்பதான் இந்த ரேஞ்ச் வந்து கிடைக்காது, அவங்க வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு சொல்லிட்டு ஷாங்சன் வந்து சொல்றாரு. சோ இப்ப சின்னதா ஒரு சீன் மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹேரல்ட் வந்து ஷாங்ஸ் அப்ப ஹோலி லைன்ல பார்த்துட்டு நான் எங்க பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவார்ல, அப்ப நீ வந்து வேற யாராவது நினைச்சிருப்ப சொல்லிட்டு நம்ம ஷாங்சன் சொல்லுவாரு. சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தள்ளி வந்துட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹேரல்டுக்கு ஷாங்ஸை பத்தி தெரிஞ்சிருக்குது. நினைச்சேன்டா நீ வந்து ரெட் ஹேர் சேர்ந்த வந்தானா நீங்க அப்பயே அந்த சந்தேகம் வச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஷாங்ஸும் அதுக்கடுத்து ஹேரல்டும் பேசிக்கிறாங்க. அண்ட் இந்த டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷாங்ஸன் போனார்ல மேரி ஜோஸுக்கு, அப்பயே அவர் வந்து பைரட் குரூ வச்சிருந்துக்கிறாரு. ரெட் ஹேர் பைரட்ஸ் அப்பயே ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது ஒரு பேர் போன பைரட் குரூன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹேரல்டுக்கே தெரிஞ்சிருக்குதுன்னா அப்ப கன்ஃபார்மா மத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனா அது வேடிக்கை என்னன்னா அவன் வந்து ஒரு பைரட்னு சொல்லிட்டு கார்லிங்க்கும் தெரியல, ஷாம்ராக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல, அவன் மட்டும் பார்த்தீங்கன்னா சேர்த்துனாங்க ஹோலி லேண்ட்ல சேர்த்துக்கிட்டு கார்ட் நைட்ல வேற சேர்த்து விட்டானுங்க. அதுதான் வந்து காமெடியா இருந்துச்சு. அண்ணன் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பைரட் ஸ்பை மாதிரி போயிட்டு அங்க சுத்தி பார்த்துட்டு என்னென்ன விஷயமா தெரிஞ்சுக்கணும் திரும்பி வந்துட்டாரு. இவனுங்கெல்லாம் எங்க போனா ஷாங்ஸ் சொல்லிட்டு முடிச்சுக்கிறானுங்க. அதுதான் வேடிக்கையா இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி ஷாங்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கேப்டன் ராஜரோட ஹேட் ஸ்ட்ரா ஹேட் இருக்குது இல்ல, அது எங்க போச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுருந்தாங்க அந்த ஹோலிலேண்டுக்கு போனப்ப. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பதில் தெரிஞ்சிருச்சு. ஹேட்டை வந்து ரெட் ஹேர் பைரட்ஸ் கிட்ட கொடுத்து பத்திரமா வச்சுக்கன்னு சொல்லிட்டு அவர் மேரி ஜோஸுக்கு வந்து போயிருக்கிறாரு பொழுது. சோ இதுக்கு அடுத்து ஷாங்ஸ் அண்ணன் கபான் கிட்ட என்ன சொல்றாருன்னா, ஹேரல்ட வந்து காட் நைட்டை சேர்த்து உண்மையை சமைச்சப்படுவான். அவன் எதுக்காக சமைச்சப்படுவான் அப்படின்னா தன்னோட நாடு நல்லா இருக்கும் அப்படின்னா அவன் அதை பண்றதுக்கு கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டான். ஆனா அந்த மாதிரி அவன் அக்ரி பண்ணிட்டான் அப்படின்னா அவன் ஒரு டீப் சி கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ண வேண்டியது இருக்கும்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அது ஒரு பிரச்சனையான்ற மாதிரி கபான் வந்து கேட்கிறாரு. அப்ப ஷாங்சன் அதுக்கு என்ன சொல்றாருன்னா, காட்ஸ் நைட்ல இருக்கிற எல்லாருக்குமே இன்ஹியூமன் ஸ்ட்ரென்த் வந்து இருக்கும், அதே மாதிரி அவங்களுக்கு இம்மோர்டாலிட்டியும் இருக்கும். அண்ட் அவங்களால பென்டகிராம்ஸ் எங்க வேணா ஃபார்ம் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி அவங்களால கம்யூனிகேட்டும் பண்ணிக்க முடியும், அதை வச்சு டிராவலும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஷாங்சன் சொல்றாரு. அண்ட் அதே மாதிரி அந்த கிரேட் ஒன் நம்ம ஈமோக்கா இருக்கிறாங்கல்ல, அவங்களோட குரல் உலகத்துல எந்த மூலையில இருந்தா அவங்களுக்கு ரீச் ஆகும். எப்படி அந்த ஷாலோ சி கான்ட்ராக்ட்ல அவங்க பேசுறது கேட்கணும் அப்படின்னா குறிப்பிட்ட ரேஞ்சில் இருக்கணும்ல, பட் இந்த டீப் சி கான்ட்ராக்ட்ல அதெல்லாம் கிடையவே கிடையாதான். எங்க இருந்தாலும் அவங்க பேச வந்து கேட்க முடியுமா, அண்ட் அவங்க சொல்றத வந்து பாத்தீங்கன்னா கேட்டே ஆகணுமா. எப்படி இப்ப ஹேரல்ட் வந்து மாட்டினுறானோ அதே மாதிரி தான். சோ அதனால ஷாங்சன் வந்து என்ன சொல்றாருன்னா, ஹேரல்ட் அந்த டீப் சி கான்ட்ராக்ட்ல என்டர் பண்ணிட்டான் அப்படின்னா அவனோட அடிமையா தான் வந்து இருப்பான். அண்ட் அவன் வந்து பேரஸை பிடிச்சவங்க, அதனால ஹேரல்ட் அதுல சேர்ந்தான் அப்படின்னா அவங்க வந்து சரி வராது, அவன் சொன்ன வார்த்தையை காப்பாதவெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு ஷாங்சன் சொல்லி நிற்கிறாரு. அப்படி சொல்லி நிற்கிறப்ப ஹாக்கி வந்து பாத்தீங்கன்னா அந்த கேஸ்டல் ரிலீஸ் ஆகுது. அதை நம்ம கபானு ஷாங்சன் 2 பேரும் சென்ஸ் பண்றாங்க. இதுக்கடுத்து சீன் எங்க போகுதுன்னா கேஸ்டலுக்கு போகுது. நம்ம லோக்கி அதுக்கடுத்து ஹேரல்ட் வந்து சண்டை போடுறான்னு சொல்லிட்டு சொல்லலாம். லோக்கி சண்டை போடல, ஹேரல்ட் அட்டாக் பண்ண வரப்ப தடுக்கிறான். அப்ப லோக்கி ஹேரல்ட் கிட்ட என்ன பண்ணிருக்கிறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கத்துறான். அதுக்கடுத்து அத்தனை பேர் உனக்கு குத்துனாங்க, எப்படி இன்னும் நீ உயிரோடு இருக்கிற, அண்ட் அதே மாதிரி எதுக்காக நீ வந்து எங்களை கொல்றதுக்கு முயற்சி பண்ற, அண்ட் இந்த ஸ்ட்ரென்த்ல எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுனுக்கிறான். அப்ப ஜெருல் வந்து என்னாச்சு ஹேரல்ட் உனக்கு, திருப்பி உன்னோட சென்சஸ்க்கு வான்னு சொல்லிட்டு அவரும் சண்டை போட போறாரு. அப்ப மத்த காட்ஸ்லாம் இருக்கிறாங்களா கேஸ்ட்ல சுத்தி, அவங்க எல்லாரையும் த்ரோன் ரூமுக்கு வந்து கூப்பிடுறாங்க. கிங்கு வந்து பைத்தியம் முடிச்சிருச்சு, அவர் வந்து தடுத்து நிறுத்தணும் சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இங்க போற காட்ஸ் வந்து என்ன நினைச்சீங்கன்னா லோக்கி தான் அந்த பையன் திருப்பி ஏதோ பிரச்சனை பண்ணிட்டான், அவனை வந்து நம்ம தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து போறாங்க. ஆனா போய் பார்த்தாதான் தெரியுது பிரச்சனை லோக்கி கிட்ட இல்ல ஹேரல்ட் கிட்டன்னு சொல்லிட்டு. சோ அதுக்கடுத்து ஹேரல்ட் வந்து பாத்தீங்கன்னா தரையில வச்சு பின் பண்ணிடுறாங்க நம்ம ஜெருலும் அதுக்கடுத்து லோக்கியும். அப்ப என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு சொல்லு ஹேரல்ட்னு சொல்லிட்டு ஜெருல் கேக்குறாரு. அப்ப ஹேரல்ட் வந்து என்ன சொல்றாருன்னா, எல்டர் ஜெருல், நான் பண்ண விஷயம் வந்து மன்னிக்க முடியாதது, அண்ட் என்னோட சானிட்டி அதாவது என்னோட சுயநினைவு வந்து தப்பி போயினே இருக்குது, நான் வந்து என்னோட கண்ட்ரோல் இழந்துனுங்கிறேன். அதே மாதிரி லோக்கி இப்ப நான் சொல்றது வந்து நல்லா கேட்டுக்கோ, இங்க நடந்த விஷயத்த போய் எல்பாஃப்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லு, இங்க இருந்த காட்ஸ் நான் தான் கொன்னேன்னு சொல்லிட்டு போய் சொல்லு. அண்ட் அதே மாதிரி எல்பாஃப் வந்து மெம்பர் நேஷன் ஆகிறதுக்கு என் கையில நிறைய ரத்த கரையும் படிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லு, நான் எப்படி இந்த உலகத்துக்கிட்ட ஏமாந்தேன், அண்ட் எப்படி நான் இந்த மாதிரி மட்டமான நிலைமையில இப்ப நான் வந்து இருக்கிறேன், மிசரபிள் ஸ்டேட்ல நான் வந்து இருக்கிறேன், அதையும் போய் மத்தவங்க கிட்ட சொல்லு. நான் வந்து வேர்ல்ட் கவர்மெண்டோட அடிமை மாதிரி ஆயிட்டேன், அண்ட் அவங்க வந்து நம்ம நாட்டை வந்து சேர்த்துக்கணும் அப்படின்னா இங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் ஸ்லேவ் ஆக்க சொல்லி என்கிட்ட சொன்னாங்க, அதை நான் வந்து பண்ண மாட்டேன், அதனால இந்த உண்மையெல்லாம் போயிட்டு சொல்லுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்ப லோக்கி வந்து என்ன சொல்லுங்கிற, உன்னை எப்படி வந்து ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்கறான். அப்ப ஹேரல்ட் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்டர் ஜெருல், லோக்கி வந்து எல்பாஃப்ல இருக்கிற சீக்ரெட் டச் சாப்பிடணும், அதனால அவனுக்கு அதை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். அதுக்கு அடுத்து இப்ப இருக்கிற நிலைமையில யாராலையும் எனக்கு கொல்ல முடியாது, ஏன்னா என்கிட்ட காட்லி பவர்ஸ் எல்லாம் இருக்குது, அதை வந்து சாப்பிட்டா மட்டும்தான் என்ன வந்து கொல்ல முடியும், அதனால லோக்கி அதை போய் சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஹேரல்ட் சொல்றான். அதுக்கடுத்து எல்பாஃப் கவர்மெண்ட் கிட்ட அடிமையாகணும்னு சொல்லிட்டு என்னோட கனவே கிடையாது, நான் அதுக்காக முயற்சி பண்ணவே இல்லை, இந்த எல்பாஃப் வரலாற்றிலேயே நான் தான் மோசமான கிங்கா இருப்பேன்னு சொல்லிட்டு ஹேரல்ட் சொல்றான். அதுக்கடுத்து என்ன நீ கொன்னுட்டு இந்த த்ரோனை நீ எடுத்துக்கணும் லோக்கி, என்ன மாதிரி ஒரு கிங்கை நீ கொன்ன அப்படின்னா மக்கள்லாம் உன்னை ஹீரோவா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, அதெல்லாம் எனக்கு கொன்னுட்டு நீ வந்து ஹீரோ ஆயிடு லோக்கி, எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, என்ன வந்து அவங்க கெட்டவன்னு சொல்லிட்டு நினைச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அதனால நீ வந்து எனக்கு கொல்லு,
என்னை கொன்னுட்டு எல்பாஃபோட ஃபியூச்சரை வந்து பத்திரமா பாத்துக்கோ லோக்கின்ற மாதிரி சொல்லிட்டு ஹேரல்ட் அழுதுனே சொல்றான். இதை லோக்கி வந்து பாத்தீங்கன்னா கேட்டுனேங்கிறான். கேட்டுட்டு உண்மையிலே நீ அவ்வளவு தூரம் போக போறியா இந்த விஷயத்துக்காகன்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். அப்ப ஹேரல்ட் அவரோட கண்ட்ரோல் திருப்பி இழக்கிறாரு. இழந்துட்டு உன்னால மட்டும்தான் எல்லாத்தையும் கரெக்டா பண்ண முடியுன்ற மாதிரி கடைசியா சொல்லிட்டு திருப்பி அவர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஹேரல்ட் என்ன பண்றான்னா சுத்தி இருக்கிற காட்ஸ் எல்லாம் வெட்டினுங்கிறான். அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க சண்டை போட வராங்க. ஆனா அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. நம்ம ஹேரல்ட் வந்து மாத்தி மாத்தி வெட்டினுங்கிறான். அதுல வர்றவங்க கூட நீங்க வந்து எங்களோட கிங் கிடையாது, யாரு நீன்ற மாதிரி சொல்லிட்டு கேட்டவொடனே உங்களோட கிங் எப்பயும் செத்து போயிட்டான், இப்ப நான் வந்து ஈமோட அடிமான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா வெட்டி தள்ளினுங்கிறான் ஹேரல்ட். அதுக்கடுத்து அவன் நடந்து போயினுங்கிறான். எங்க நடந்து போறான் அப்படின்னா நம்ம ஜெருலும் அதுக்கு அடுத்து லோக்கி வந்து ஓடுறாங்க அந்த ட்ரெஷரை சாப்பிடறதுக்கு. சோ அவங்கள நோக்கி வந்து அவன் போயினுக்கிறான். அப்ப ஜெருல் வந்து சீக்கிரமா லோக்கின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப லோக்கி வந்து நான் எதுக்கு அந்த ஃப்ரூட் வந்து சாப்பிடணும், இவனுக்கு வந்து என்னதான் ஆச்சு ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே புரியல. அப்ப நான் அந்த டெல் ஃப்ரூட்டை சாப்பிட்டேன் அப்படின்னா நான் ஸ்விம் பண்ற எபிலிட்டி நான் வந்து இழந்துருவேன், எதுக்காக அவர் அப்படி பண்ணினுங்கிறான்னு சொல்லிட்டு அவன் வந்து குழப்பத்திலே ஓடினுங்கிறான் கத்தின்னு. அப்ப அப்படி ஓடுறப்பே நம்ம ஹேரல்ட் வந்து நீ அந்த ஃப்ரூட்டை சாப்பிட மாட்டே லோக்கி, அது என்னோடதுன்னு சொல்லிட்டு ஹேரல்ட் சொல்றான் பின்னாடி நடந்து வரப்பே. லோக்கி வந்து யோ நீ தான் முன்னாடி ஆயிட்டு சொன்ன மறந்துட்டியான்னு சொல்லிட்டு அதுக்குள்ள அவன் திரும்பி கேட்கறான். அந்த டைம்ல நம்ம ஜெருல் வந்து என்ன பண்றாருன்னா அவர் கத்தி எடுத்து நம்ம ஹேரல்ட் வந்து குத்துறாரு. குத்திட்டு லோக்கி போயிட்டு நீ வந்து சாப்பிடு, ஹேரல்ட் நீ வந்து டெல் ஃப்ரூட்டை சாப்பிடவே கூடாது, நீ சாப்பிட்டனா உலகத்தோட முடிவே அதுதான் சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்ப நம்ம ஹேரல்ட் வந்து என்ன பண்றான் அப்படின்னா அவன் கையில இருக்கிற கத்தி அதை எடுத்து நம்ம ஜெருலோட தலையில வந்து குத்திடுறான். சோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஜெருல் தலையில அந்த கத்தியே வந்திருக்கும். சோ அந்த மாதிரி குத்திடுறான். குத்துனதுக்கு அப்புறமா நம்ம ஹேரல்ட் வந்து என்ன சொல்றான்னா இந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி ஸ்வார்டை என்கிட்ட நீங்க முன்னாடி கொடுத்தீங்க, அதை முன்னாடி திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இதுக்கடுத்து லோக்கி வந்து வேகமா ஓடினே இருக்கிறான். அப்ப நம்ம ஹேரல்ட் வந்து என்ன சொல்றோம்னா லோக்கி உன நான் ஃப்ரூட்டே சாப்பிட விட மாட்டேன், அதே மாதிரி ரக்னரையும் எடுக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹேரல்ட் அவங்க பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஓட ஆரம்பிக்கிறான். அந்த டைம்ல நம்ம கபானோ ஷாங்சனும் வராங்க. வந்துட்டு ஹேரல்ட வெட்டுறாங்க. வெட்டினதுக்கு அப்புறமா நம்ம ஜெருல் கீழே கிடறாரா, அவர் வந்து கபானை கூப்பிடுறாரு. அதுக்கடுத்து கபான் ஜெருல் கிட்ட போட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அப்ப அவர் வந்து ஒண்ணும் இல்ல, என் ஹெல்மெட் என்ன காப்பாத்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுக்கடுத்து எப்படியாவது ஹேரல்ட் வந்து தடுத்து நிறுத்துங்க, அவன் லோக்கி கிட்ட போவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெருல் வந்து கபான் கிட்டே ஷாங்ஸ் கிட்டே சொல்றாரு. அப்ப கபான் ஹேரல்ட பார்த்துட்டு எந்த பிரச்சனையில வந்து நான் மாட்டிட்டுங்கிறோன்ற மாதிரி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்ப ஷாங்ஸ் வந்து கண்ணை திறந்து பாரு ஹேரல்ட், நீ என்ன பண்ணுகிறேன்னு சொல்லிட்டு பாருன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்ப ஹேரல்ட் வந்து ஷாங்ஸ் கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா ஷாங்ஸ் எங்க பாரு, இதுதான் இம்மோர்டாலிட்டி, இது வந்து தப்பாவே இல்ல, இப்ப நான் சுப்பீரியரா ஃபீல் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். அந்த டைம்ல ஷாங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே நீ வந்து மாறி போயிட்ட, இப்போ உனக்கு திருப்பி பழையபடி கொண்டு வரது ஒரு வழியே இல்லையன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து யோசிக்கிறாரு. இப்ப சீன் அப்படியே நம்ம லோக்கி கிட்ட போகுது. சோ லோக்கி வந்து ஒரு ரூம் மாதிரி இருக்குது, அதை திறந்துட்டு உள்ள போறான். அங்கதான் ஒரு ட்ரெஷர் செஸ்ட்ல டெல் ஃப்ரூட் இருக்குது, அது பக்கத்துல ரக்னீரும் வந்துருக்குது. சோ அவன் வந்து அங்க போறான். அப்படி போனதுக்கு அப்புறமா இந்த டெல் ஃப்ரூட்டை தான் எல்பாஃப்ல வந்து பரம்பரை பாஸ் பண்ணின்னு வராங்களா, இதை நான் வந்து சாப்பிடணுமான்றன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். அந்த டைம்ல ரக்னீர் இருக்குது பாத்தீங்களா, அது இவன் அட்டாக் பண்றது வேகமா வருது. நம்ம லோக்கி வந்து நவுந்துட்டு என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு அவன் பாக்குறான். அதோட வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் முடிச்சிடறாங்க. சோ இதுக்கு அடுத்து என்ன நினைச்சு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அடுத்த சாப்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த சாப்டர் அடுத்த வாரம் வந்துடும். வாடா இந்த பிரேக்கும் எடுக்கல. சோ அடுத்த சாப்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லோக்கி ரக்னீரை தூக்குவான். அதாவது நம்ம தோர் எப்படி மயில்நீரை தூக்குற மாதிரி இது வந்து ரக்னீரை அவன் தூக்குவான். அதுக்கடுத்து டெல் ஃப்ரூட், அது என்ன டெல் ஃப்ரூட் சொல்லிட்டு தெரியல, அதுவும் சீனா இருக்கும் போல இருக்குது. சோ அந்த விஷயம் வந்து தெரிய போகுது. அதுக்கடுத்து நம்ம ஹேரல்ட் வந்து சாவ போறான்னு நினைக்கிறேன் அடுத்த சாப்டர்ல தான். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஷாங்ஸ் ஆனா லோக்கியை தோக்கடிச்சிருக்கவே மாட்டாரு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியில அந்த மாதிரி சொல்லி வச்சிருப்பாங்க. லோக்கி எனக்கு தெரிஞ்ச என்ன பண்ணிருப்பான்னா ஹேரல்டோட பேர் வெளியே கெட்டு போயிடக்கூடாது, மக்கள்லாம் உண்மையில அவர் மேல அன்பா இருக்கணும்ன்றதுக்காக அவன் தான் அவரை கொன்னதா வந்து பொய்யான விஷயம். இப்ப எப்படி எல்லாம் அவனை வெறுக்கிறாங்களோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பொய் சொல்லிட்டு அதனால எல்லாம் இவனை வில்லனா பார்த்து இவனை எடுத்துமே மரத்துல வந்து பாத்தீங்கன்னா கட்டி போட்டு வச்சிருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்சதுதான் நடந்திருக்கும், நீங்களும் அதை தான் கெஸ் பண்ணிருப்பீங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷாங்ஸ் லோக்கியை தோக்கடிக்கவே இல்லை, லோக்கி வந்து ஷாங்ஸ் எனக்கு தெரிஞ்சு வெறுக்கவும் இல்லைன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி அடுத்த சாப்டர்ல பார்ப்போம். ஓகேங்களா? சோ இந்த சாப்டர் படிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் மாங்க படி போனா அவங்களுக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த சாப்டர் படிக்கிறது உங்களுக்கு எப்படி சொல்லிட்டு கேளுங்க. அந்த சாப்டர்ல உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நம்ம வீடியோல வந்து உங்களை கமெண்ட் பண்ண சொல்லுங்க. சோ நான் இன்னொரு மாசம் வீடியோல வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா.